அன்புள்ள ஜேவி தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை வழங்கக்கூடிய நான் தற்போது ஜூலை 16ஆம் தேதி முதல் ஜூலை 22ஆம் தேதி வரை உள்ள இவ்வார ராசி பலனை வழங்க உள்ளேன். மேஷ ராசி நேயர்களே, சிரிக்க சிரிக்க பேசும் சுபாவம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு பார்த்தால் சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் செவ்வாயும் சூரியனும் 17ஆம் தேதி முதல் 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாகும். எதிர்பார்த்த பண வரவுகள் கிடைப்பதற்கு தடங்கல்கள் இருக்கும். சுக்கிரனானவர் 2இல் இருப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலானது உங்களுக்கு இருக்குமே தவிர பொதுவாக தூர பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இருப்பதை அனுபவிப்பதற்கு இடையூறுகள் உண்டாகும். உங்களுக்கு சில கிரக சஞ்சாரம் சாதகமற்று இருந்தாலும் இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 17, 18, 21, 22 ஆகிய 4 நாட்கள் சந்திரனானவர் ஜென்ம ராசியிலும் 3ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் ஓரளவுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரிஷப ராசி நேயர்களே, தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் சுக்கிரன் ஜென்ம ராசியில் வலுவாக அமையப்பெற்று முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பது சகல விதத்திலும் ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பாகும். குருவானவர் 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பண வரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்களானது உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் நிலவிய வீண் வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 16, 19, 20 ஆகிய 3 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த நாட்களில் உங்களுக்கு மறக்க முடியாத நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசி நேயர்களே, கடினமான வேலையை கூட எளிதில் செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் ராகு 6இல் சனி சஞ்சரிப்பதால் எந்த சிக்கலையும் எதிர்கொண்டு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய யோகங்கள் எல்லாம் இருக்கிறது. 2ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் திடீரென்று உணர்ச்சி வசப்படக்கூடிய அமைப்பு, கோபப்படக்கூடிய ஒரு சுபாவமானது உங்களுக்கு உண்டாகும். உடன் இருப்பவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் என்பதனால மற்றவர்களிடம் பேசுகின்ற போது சற்று நிதானமாக இருப்பது, பேச்சை குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 16, 17, 18, 21, 22 ஆகிய 5 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த நாட்களில் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய யோகங்களானது உங்களுக்கு உள்ளது. கடக ராசி நேயர்களே, சிறப்பான கற்பனை திறன், திறமையாக எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு சுக்கிரனானவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பண வரவுக்கு பஞ்சமில்லாமல் தாராள தனவரவுகள் கிடைத்தாலும் நிம்மதியற்ற நிலையானது இருக்கும். ஜென்ம ராசியில் சூரியன் செவ்வாய் இருக்கிறது. இதனால் ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள், எடுக்கும் முயற்சிகளில் இடையூறுகள் ஏற்படுவதற்கான சூழலானது இருக்கிறது என்பதால் எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று சிந்தித்து கவனமாக செயல்படுவது, மற்றவர்களிடம் பேசுகின்ற பொழுது கோபப்படாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 17, 18, 19, 20 ஆகிய 4 நாட்கள்
சந்திரன் சஞ்சாரமானது சிறப்பாக இருப்பதால் இந்த 4 நாட்களில் உங்களுடைய செயல்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். சிம்ம ராசினியர்களே, விடாமுயற்சியுடன் பல சாதனைகளை எளிதில் படைக்கும் ஆற்றல் கொண்ட உங்களுக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் குருவானவர் வலுவாக அமையப்பெற்று 10ல் சுக்கிரன் சஞ்சரிப்பது சுபிட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு என்றாலும், ராசியாதிபதி சூரியன் செவ்வாய் சேர்க்கப்பெற்று விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும். வண்டி வாகனங்களால் கூட தேவையற்ற வீண் விரயங்கள் ஏற்படலாம் என்பதனால எதிலும் சற்று கவனத்தோடும் நிதானத்தோடும் இருப்பது, முடிந்தவரை தூர பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் வார தொடக்க நாளான 16ஆம் தேதி அன்று உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறது. 16ஆம் தேதி முழுவதும் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகப்படியாக இருக்கும். 19, 20, 21, 22 ஆகிய 4 நாட்கள் சந்திரனானவர் 10, 11ஆம் வீடுகளில் சஞ்சரிப்பிருப்பது ஓரளவுக்கு நல்ல பலனை தரக்கூடிய நல்ல நாட்களாக இருக்கும். கன்னி ராசினியர்களே, எந்த செயலை எடுத்தாலும் அதனை குறிப்பிட்ட நேரத்தில் முடித்து மற்றவர்களிடம் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சுக்கிரனானவர் சாதகமாக அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் உங்களுடைய செல்வம், செல்வாக்கு, பெயர், புகழ் கூடக்கூடிய ஒரு உன்னதமான வாரமாக இவ்வாரம் இருக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் வியாபாரத்தில் லாபகரமான பலன்கள் உண்டாகும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு கூட மிக மிக சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 16, 21, 22 ஆகிய 3 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது மிக மிக சிறப்பாக இருக்கிறது. 17, 18 ஆகிய 2 நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் அந்த 17, 18 ஆகிய 2 நாட்களில் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. ஏனென்றால் அந்த 17, 18 ஆகிய 2 நாட்களில் குழப்பங்கள் ஏற்படும். எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாகக்கூடிய ஒரு சூழலானது உண்டாகும். துலா ராசினியர்களே, நேர்மையே குறிக்கோளாக கொண்டு மற்றவர்கள் செய்யும் தவறுகளை தட்டி கேட்பதில் வல்லவராக விளங்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு பார்த்தால் தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் ராகுவானவர் சஞ்சரிப்பது ஏற்ற மிகுந்த பலன்களை உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். வேலை, தொழில் போன்றவை மிகச் சிறப்பாக இருக்கும். மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கும். ஆனால் பண வரவுதான் சற்று சுமாராக இருக்கும். வரவும் செலவும் சரிசமமாக இருக்கும் என்பதனால அதிக செலவுகளை, வீண் செலவுகளை குறைத்துக் கொள்வது, ஆடம்பர பொருட்களை வாங்குவதை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 16, 17, 18 ஆகிய 3 நாட்கள் மிகச் சிறப்பாக இருக்கும். 19, 20 ஆகிய 2 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் இந்த 19, 20 ஆகிய 2 நாட்கள் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. விருச்சிக ராசினியர்களே, செவ்வாயின் ராசியில் பிறந்த நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய சுபாவம் கொண்டவராக இருப்பீர்கள். உங்கள் ராசிக்கு 8ல் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் 16ஆம் தேதி இரவு முதல் 9ஆம் வீட்டில் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்க இருக்கிறார். இதனால் உங்களுக்கு இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கூட திங்கட்கிழமை முதல் படிப்படியாக குறையும். சுக்கிரனானவர் 7ஆம் வீட்டில் வலுவாக அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் குருவானவர் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். எதிர்பாராத தன வரவுகள் கிடைத்து அதன் மூலமாக உங்களுக்கு நிலவிய கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய அமைப்பு,
கடந்த சில நாட்களாக இருந்த ஆரோக்கிய பாதிப்புகள் எல்லாம் கூட ஓரிரு நாளில் படிப்படியாக குறைந்து எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு உன்னதமான நிலையானது உண்டாகும். இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 17, 18, 19, 20 ஆகிய 4 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது மிக மிக சிறப்பாக இருக்கிறது. 21, 22 ஆகிய 2 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் அந்த 2 நாட்களில் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, கள்ளம் கபடம் இல்லாமல் மற்றவரிடம் அன்பாக பழகும் குணம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் மாதக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியன் 16ஆம் தேதி இரவு முதல், அதாவது ஞாயிறு இரவு முதல் செவ்வாயுடன் இணைந்து 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருப்பது அவ்வளவு சாதகமான அமைப்பு என கூற முடியாது. ராசிக்கதிபதி குருவும் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. ஆரோக்கியத்தில் கூட வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். சாப்பாட்டு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடுடன் இருப்பது, புதிய முயற்சிகளை முடிந்தவரை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் ஆறுதல் தரக்கூடிய விஷயம் என்னவென்றால், சந்திரனின் சஞ்சாரமானது சிறப்பாக இருக்கிறது. என்னவென்றால் 19, 20, 21, 22 ஆகிய 4 நாட்கள் சந்திரனவர் 6ஆம் வீட்டிலும் 7ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பது ஓரளவுக்கு நற்பலனை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். பிரதான கிரக சஞ்சாரம் சரியில்லாமல் இருந்தாலும் இந்த 4 நாட்களில் சந்திரன் சஞ்சாரம் சிறப்பாக இருப்பதால் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து அந்த உதவிகள் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு யோகமானது உள்ளது. மகர ராசி நேயர்களே, பேச்சில் சாமர்த்தியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்ட நீங்கள் கடின உழைப்பிற்கு உதாரணமாக இருப்பீர்கள். உங்களுக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் குரு அமையப்பெற்று ஜென்ம ராசியை பார்ப்பது அற்புதமான அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் 5ஆம் வீட்டில் சுக்கிரனவர் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். பண வரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் சூரியனும் செவ்வாயும் 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் தான் நிம்மதி இருக்காது. கணவன் மனைவியிடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கூட்டாளியிடம் நிம்மதி குறைவு ஏற்படும். தொழிலில் ஒருபுறம் லாபங்கள் இருந்தாலும் ஒருபுறம் உடன் இருப்பவர்களே உங்களுக்கு நெருக்கடிகள் ஏற்படுத்துவார்கள் என்பதனால மற்றவர்களிடம் பழகுகின்ற பொழுது சற்று கவனத்தோடு இருப்பது, உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 16, 21, 22 ஆகிய 3 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது சிறப்பாக இருப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பலன்களானது உண்டாகும். முடிந்தவரை அனுசரித்து சென்றால் சாதகமான பலன்களை அடைய முடியும். கும்ப ராசினியர்களே, சிறப்பான பேச்சாற்றலுடன் மற்றவர்களை வசீகரப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சுக்கிரனும் 6ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எதிர்ப்புகள் விலகி எதிரிகள் கூட உங்களிடம் நட்பு பாராட்டக்கூடிய ஒரு உன்னதமான நிலையானது உண்டாகும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாம் இருக்கிறது. பண விஷயத்தில் மட்டும் சற்று சிக்கனமாக செயல்பட்டால் எதனையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான பலனானது உண்டாகும். இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 17, 18 ஆகிய 2 நாட்கள் சந்திரனானவர் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். மீன ராசி நேயர்களே, பொறுமையும் தன்னம்பிக்கையும் அதிகம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் 6ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதும் 5இல் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். உங்களுக்கு இருந்த அலைச்சல்கள் எல்லாம் படிப்படியாக குறைந்து முன்னேற்றங்கள் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். 4இல் சஞ்சரித்த சூரியனும் செவ்வாயும் 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள்.
உங்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 16, 19, 20 ஆகிய 3 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது சிறப்பாக இருப்பதால் இந்த நாட்களில் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைத்து அதன் மூலமாக சாதகமான பலன்களை எளிதில் அடைய முடியும். நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூறினேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.